இந்திய தொலைக்காட்சியில் உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஒரு பேட்டின்றது கேமரா இல்லாமல், அது இன்றைக்கி உள்ள நடைமுறையில் என்னென்ன டிஜிட்டல் கேமரா எப்படி காஸ்ட்லியான கேமராலாம் சொல்கிறாங்க, எவ்வளோ உயர்ந்த கேமராலாம் வந்துருச்சு. இன்றைக்கி கேமராவே இல்லாமல் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்கன்னா அது தற்கூரி சங்கி விஜயத்தான். என்ன பேட்டி எடுக்க போனால், நீங்கள் வரும்போது கேமரா உள்ளே கொண்டு வரக்கூடாது, நீங்களே என்கிட்ட வந்து எதாவது கேட்டுக்குங்க, நீங்களே மானே பொன்மானே அப்படின்ற மாதிரி எதை கேட்டோம்ன்றதை நீங்களே போட்டுக்குங்க. இதில் வெளியே நம்ப மாட்டாங்களே உங்களை பேட்டி எடுத்துங்கன்னா, நீங்கள் என் கூட இருந்து அந்த கூட வந்திருக்கீங்க இல்லை 3 பேர் இந்த கேமராமேன், நீங்களாம் என் கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்குங்க. நான் ஏன்னா யாராவது இறந்தாவே அவனை 2 பேட்டி கொடுக்க மாட்டேன், வர சொல்லி தான் கேதமே கேட்பேன். நீங்கள் ஏதாவது பேட்டியை கேட்டு இல்லைங்க நாங்கள் சரியாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதைத்தான் நாங்கள் பேட்டியை போடுவோம். இல்லை நீங்கள் வாட்டுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நான் தடுமாறிட்டேன்னா என் ரசிகர்களுக்கு தற்கொலைகளுக்குலாம் தெரிஞ்சு போயிடும். அண்ணன் படத்தில் தானே அப்படி இப்படிலாம் பேசுவார், பத்திரிக்கையாளர்லாம் சந்திப்பார், என்ன அண்ணன் இப்படி தடுமாறுறாரு அப்படின்னா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா மோடியும் பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டார். இப்போ தற்கூரி சங்கி விஜயும் பத்திரிகையாளர் தான் சந்திக்க மாட்டார். சரி பேட்டி அதை நேரடியாக அங்கே போய் இருக்கல, வீட்டுக்கு வர வச்சு லைவும் இல்லை எடுத்து எடிட் பண்ணிக்கிற போகிறாங்க. அதுக்கே ஏன்னா அவர் பேசினோம்னா ரொம்ப வேணாம், ஒரு 10 நிமிடம் அவர் பேசினார்னா அவர் யாருன்றது தெரிஞ்சு போயிடும் எல்லாத்துக்குமே. என்னடா இவ்வளோதானா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் இப்போது எலி கொடுத்ததை திரையில் வந்து நடிச்சிட்டு போனார், அவ்வளோதான். அது ஷூட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அதை நடித்து அது படமாக வந்துட்டு இவங்க இப்படி பறக்க விட்டவனை சொல்லுவாங்கல்ல. இப்போ கூட நேற்று ஊடாலாம் கூட பார்த்தேன், அனகோண்டா படம். அவனை பார்க்குறதுக்கு திரையில் பார்த்தோம்னா அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த பாம்புகள்லாம் வர்றது. ஆனால் அவங்க அந்த அனகோண்டான்றது பிளாஸ்டிக்கில் வச்சு இப்படி கவுற மாதிரி பிடிக்கிற மாதிரி இணையத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது உண்மைக்கு மாறானது தான். படம்ன்றது வந்து சும்மா நம்மளை காய்ச்சி பொழுதுபோக்கு தான். அதை பொழுதுபோக்காக பார்த்தோம்னா பார்த்துட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா பாடுறாரு அடித்து 10 பேர்த்த பறக்க விட்றாரு, இப்படி நிற்கிறாரு அப்படி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒன்று முழுக்க அது எந்த நடிகராக இருந்தாலும், விஜய்னு இல்லை, நடிகராக பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா பாருங்கள், இது எந்த இதுலையா நீங்களே பாருங்கள், நீங்கள் தற்கூரியிலே இந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறத கேட்டீங்கன்னா பாருங்கள். இல்லை நீங்கள் ஃபுல்லாக அண்ணனை வந்து பேட்டி எடுக்க போயிருக்காங்க நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களோட அந்த NTTVயோட ஆளுகளோட சந்தித்து புகைப்படம் தான் எடுத்திருக்காரு. ஏன்னா பேசினா தெரிஞ்சு போயிடும். இப்படி ஒரு ஆள் தற்கொலைய அரசியலில் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அதனால தான் சொன்னேன், இந்திய தொலைக்காட்சியில் உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக கேமரா இல்லாமல் ஒரு பேட்டி. அதை சரி, அது குரல் பதிவு பண்ணியாவது போடுறாங்கன்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் காது பேசுங்க, சாப்பிடுங்க, நான் என்ன பேசணுன்றது நீங்கள் போய் சொல்லிடுங்க. நீங்களாக சொல்லுங்கள் எதை போடணும்னு இங்கே எழுதி கொடுப்பாங்க. அது எதை இந்த கேள்வி கேட்டோம், விஜய் இப்படி பதில் சொன்னார் அப்படின்றத நீங்களாக போட்டுக்குங்க. நான் நேரடியாகலாம் பேசுனா கேமரா அமர்த்திடுறோமுங்க, பேசவா சொல்லியிருப்பாங்க, பேசுனா தெரிஞ்சு போயிடும். இல்லை நீங்கள் ஊடல் 2 வார்த்தையாக கூட பேசுங்க, நாங்கள் எடிட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் வேணாப்பா, நீ எதையாச்சும் போட்டு விட்டீங்கன்னா போச்சு, நான் யாரையும் நம்பலை அப்படின்ற மாதிரி. நான் என்னோடய தற்கொலையை கூட எத்தனை வருஷமாக இருக்கிற ரசிகர்களே நம்ப மாட்டேன், உங்களை எப்படி நம்புறதுன்ற மாதிரி இப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ செங்கோட்டையன் கடைசியாக யாரை போய் சந்திச்சுக்கிட்டு இருந்தார்? டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்தார், நிதியமைச்சரை அந்த அம்மாவை சந்தித்தார், மோடியும் கூட சந்திச்சிருக்கலாம், அது வெளியே தெரியலை. ஆனால் அவர் எப்படி விஜய்கிட்ட வந்தார்? நீங்களாம் அனுப்பிய எப்படி நீங்கள் சங்கி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. செங்கோட்டையன் எதுக்கு இங்கே வந்து சேர்ந்துருக்காரு? இப்போ இங்கே என்ன நடக்குது, விஜய் என்ன பண்ணுறாருன்றது அவங்களுக்கு தெரியணும். விஜய் சொல்லிடுவார், போய் தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம கூட நம்ம ஏன் ஒரு ஆள் இருக்கானுப்பா, வச்சுக்கப்பா, அவரை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் செங்கோட்டையன் அனுப்பி விட்டுருப்பாங்க. எடப்பாடி மாட்டேன், நீ இங்கே எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு சங்கிகளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஆள் வேணும். ஆனால் இப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்கள் அதுக்கு வேறு யாரையாவது பயன்படுத்தியிருக்கலாம். நடிகரில் எத்தனையோ நடிகர்கள், ஒரு பேச தெரிஞ்ச நடிகர்கள், அவர்களை கூட என்ன இவங்களுக்கு தற்கொலைகள் இவர்கிட்ட தான் இருக்கான்றதுனால தான் நீங்கள் இவரை அரசியல் கட்சியை ஆரம்பிக்க சொல்லி 10,000 கோடி சங்குதான் பிஜேபிக்கு. இவனை நம்பி நீங்கள் 10,000 கோடி கொடுத்துருக்கக்கூடாது. இப்படி போய் ஒரு எப்படி சொல்கிறது, ஊடகங்களை சந்திக்க மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார். இவங்களா தற்கூரியில் ஃபுல்லாக கூட்டி வச்சு ஒரு மண்டபத்தில் இவங்களா அந்த மாவட்ட செயலாளர்லாம் நீங்கள் ஊடகம் பேசுனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஒன்றுமே
எப்படி சொல்கிறது, ஒரு கிளையில் கூட திமுகவில் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஆளுக்கு. அவ்வளோதான், முழுக்க மொத்த லூஸு. சொல்லுவாங்கள்ல, இந்த அம்மையார் வந்து அடிமையாக யார் எவ்வளோக்கு எவ்வளோ குனிகிறாங்களோ அவளுக்கு எவ்வளோ அரசியலில் வளர்ச்சின்ற மாதிரி அந்த அம்மையார் ஆம்பளைகள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ குனிகிறாங்களோ அதை எதிர்பார்ப்பாங்களாம். அதே மாதிரி இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ லூஸாக இருக்காங்கன்றது தான் இருக்குது. இப்படிப்பட்டவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன இப்படி இருந்தாங்க, இவங்கெல்லாம் கல்லூரிக்கு போனாங்களா, பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா, படிக்கலைன்னா கூட கொஞ்சம் புத்தி இருக்குமே. படிப்புன்றது அறிவு வளர்த்துக்கிற போட்டு படிக்காத ஆள் எண்ணற்ற பேர் அறிவார்ந்து இருந்திருக்காங்களே. இப்படி ஒரு தற்கூறிகளாக போய்கிட்டு ஒரு அம்மாலாம் சொல்லிச்சுல, எனக்கு கணவரோட எங்கள் விஜயத்தையும் பிடிக்கும், அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க வருங்க. அதை தான் சொல்லணும். இன்னொன்று, நான் ரொம்ப நாளைக்கு எங்கிட்ட இப்போ தான் மாதமாக இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல விஜயை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது, எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க வருங்க. சரி, இவங்க தற்கொலை ரசிகர்களே இருக்காங்க, இவங்க எழுதி கொடுத்து ஏதாவது பண்ணனா இனி எதுக்கு பேட்டி கொடுக்குற? அது இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ தொலைக்காட்சி இருக்குது, இனி ஒரு NDTVன்னு சொல்லி, ஏன்னா இந்தியாவில் எல்லா பக்கமும் தெரியணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு தொலைக்காட்சியை தேர்ந்தெடுத்து வந்து அவங்களுக்கு சாப்பாடை போட்டு ஒரு புகைப்படத்தை எடுத்து அனுப்பியிருக்கேன். நீ எந்த டிவிக்காரனும் உடைய வெட்டிட்டு வர மாட்டேன். வெட்டிட்டு போனாலும் கேமராவே இல்லாமல் இளமை காதை எழுதிக்கிட்டு, ஐயா சொல்லுங்கய்யா நாங்கள் எழுதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சா சிரிப்பாக தான் இருக்குது. இப்படி ஒரு தற்கூறிகள். ஐயோ, இவனுக்கு வேறு இந்த அவருக்கு வேறு 8% 10%, ஐயோ போட்டு விஜய்க்கு போடுற ஓட்டும் நோட்டாவுக்கு போடுற ஓட்டு தான். எப்படி நம்ம சங்கிகளுக்கு போட்டால் இன்றைக்கி அடிமை கூட்டத்துக்கு போட்டால் பிரயோஜனமாக போயிடுறது, நம்ம நாட்டை எடுத்துருவாங்க. நம்ம இல்லை, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இந்த ஓட்டை காமிச்சு வேறவங்கிட்ட போய் இன்னும் பேரம் பேசுவாங்க. எனக்கு 10,000 கோடி இல்லை, இன்னும் ஒரு 5,000 கோடி கொடுங்க பாருங்கள், இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன், நான் ஜெயிக்கலைனாலும் ஓட்டு வாங்கியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இந்த கட்சியை கொண்டு போய் இந்த தற்கொலைகளை உலகம் கொண்டு போய் சங்கி கூட்டத்தில் கொண்டு போய் இணைச்சி விட்டு போட்டு ஒரு மழை எடுக்க போயிடுவாப்பில், இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன். அதனால் முழுக்க விஜய்க்கு போகிற ஓட்டு நோட்டாவுக்கு போகிற ஓட்டு தான். அதனால் மக்கள் வந்து இந்த இவங்களை இப்படியாக வந்த ஆளுகளை, ஏன்னா அவங்க ரசிகர்கள் வந்து கூட்டத்தில் வந்து இறந்ததையே பார்க்காம ஓடி போய் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு 4 நாள் கழித்து ஒரு காணொலி அதை அவராக எடுத்து அவர் போடுற மாதிரி போட்டு, அதுக்கு அங்கிட்டு எல்லோரும் ஏன்ட்ட வாங்க வந்து கேதங்க எடுத்துகிட்டு போங்க, கேதம்ன்றது அவங்க வீட்டில் போய் கேட்பாங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதுகளப்பெல்லாம் வர சொல்லி அதுக்கு இன்னுமே கேதம்ன்றது ஒன்று எழுதி நான் ஒன்று வருத்தப்படுறேன்னு சொல்லி எழுதி தபாலில் கூட கொடுத்து விட்ருக்கலாம். இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கு விஜய் ஒரு கடிதமாக போட்டிருக்காரு அப்படின்ற போயிடும். என்னத்தை சொல்கிறது, எப்படியா கொண்டெல்லாம் இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ எண்ணற்ற அரசியல் இருந்திருக்காங்க. இந்த பின்னாடிலாம் பாருங்கள், புரட்சியாளர் அம்பேத்கர்லாம் எவ்வளவு புத்தகங்கள் படித்து எவ்வளோ அறிவு சார்ந்து ஒரு சட்டத்தை இயக்கிறதுக்கு அந்த அமைச்சரை அந்த இதே வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர். ஏன்னா நான் கொண்டு வர முடியாது நினைக்கிறத செய்ய முடியலன்னா இந்த அரசியல் எதுக்கு அப்படின்ற மாதிரி இப்படியா வந்தவங்களுங்களாம் அரசியலில் இருந்தவங்க போக போய் எப்படி சொல்கிறது. அதனால தான் நான் முன்னாடியே பேசுவேன். இன்றைக்கி தானே எல்லோரும் தற்கொலைன்னு சொல்கிறீங்க. விஜய்க்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் தற்கொலை. அது இன்றைக்கி எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறாங்க. நான் சங்கி தற்கொலை விஜய்ன்னு தான் நான் அப்போலேருந்தே பதிவு பண்ணுவேன். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க போராடுறாருங்க அப்போயே பதிவு பண்ணியிருப்பேன். இது தற்கொலைனா ஒன்றுத்துக்குமே ஆகாது, எதுவுமே தெரியாது, கட்டி முட்டாள்னு சொல்லுவாங்க, இல்லை முட்டாள்னு சொல்லுவாங்கல்ல, முட்டா பைய அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தான் இந்த தற்கொலைன்றது அனைத்திலுமே இதில் அடங்கும். அப்படியா வந்தவர் தான் தற்கொலை சங்கி விஜய். நீங்கள் போய் அந்த ரசிகர் கூட்டங்கள்லாம் போய் எல்லா தொலைக்காட்சியும் உட்காந்து எதில் போடுறாங்கன்னு சொல்லி பாருங்கள், எதுலேயும் போட மாட்டாங்க, எடுத்தால் தானே போடுவாங்க. என்னத்தை